இது ஏன் இல்ல இது என்னோடது. குடுக்கியா? இல்ல என்னோடது. இல்ல இது என்னோடது. என்ன இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க? என்னாச்சு? போய் பார்க்கும் என்னதுன்னு. எனக்குள்ளது. ஏம்மா இப்படி சண்டை போடுறீங்க? இல்ல ஆண்டி, எங்க அம்மா எனக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. இல்ல ஆண்டி, எங்க அம்மா எனக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க விட்டு கொடுங்க. எனக்கு தான் வேணும். சரி வாங்க நம்ம ஒரு கதை பார்ப்போமா? ஒரு அழகான கிராமத்துல அக்கா 5 ரூபாய்க்கு பண்ணு தாங்கக்கா. வரேம்மா. ஏக்கா எனக்கு 5 ரூபாய்க்கு பண்ணு தாங்கக்கா. நான் தான் வந்தேன். ஏக்கா காலேஜுக்கு வர டைம் ஆயிட்டு, எனக்கு தான்க்கா வேணும். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு தான் வேணும். சரிம்மா விடுமா, இவளை பற்றி தெரியாதா? இவ ஒன்று பிடிச்சா விடவே மாட்டா. சரிக்கா அவளுக்கே கொடுத்துருங்க. சரி இப்போ வந்துடும், அதுலேருந்து உனக்கு தரேன். தாங்கக்கா. ஏய் ஹாய். ஹாய். போலாமா? ஏய் ஹாய். ஏய் ஹாய். என்ன இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லடி, மேக்கப் போடுறது கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. சரி ஏறி போகலாம். சரி போகலாம். போகலாம். அது கொஞ்சம் லைட் ஆயிட்டுடி. ஏய் அங்க பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க பாரு. ஏய் அவங்க முன்னாடி போறாங்க, நாம தான் முன்னாடி போணும். போ சீக்கிரமா. ஏய் வேண்டாண்டி. இல்ல போ சீக்கிரமா. சரி போவோம். ஏய் விடாத விடாத விடாத. ஏடி விடாத. ஏய் நம்ம முந்தியாச்சு. ஏய் ஜாலி ஜாலி ஜாலி. ஐயோ பிரேக் வேற பிடிக்க மாட்டேங்க. என்ன பண்ண? ஐயோ இவளை நம்பி வந்ததுக்கு நம்ம கீழே தான் விழுந்து கிடக்கணும். இவ வேற வந்துட்டால. அச்சச்சோ, நீ அவளை போய் பாரு. எந்திரிச்சென்டா. கைவிடு, நானே மிஸ்கிறேன். ஏன்டி இவ்வளவு ஃபாஸ்டா வர? நான் எங்கடி ஃபர்ஸ்ட் வந்தேன், அவ தாண்டி சீக்கிரமோன்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா போனீங்களா, அதான் அவளுக்கு விட்டு கொடுக்குற தன்மையே இல்ல. அவ தான் ஃபர்ஸ்டா போன்னு சொன்னோன்னே இப்படி ஆயிட்டு. நம்ம சர்ச்சில் உள்ள மற்ற பிள்ளைங்களெல்லாம் எங்கம்மா இன்னும் வரல பிரேசலுக்கு? இன்னும் டைம் ஆகலைல்லக்கா, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளேயும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவங்க வரட்டும், நம்ம பைபிள் வாசிக்கலாம். சரிக்கா. ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட். தள்ளிடு. இருக்கீங்க. இந்த வாரத்தில் நம்ம என்ன தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டு கொடுத்தது. சரியா? ஆதியாகமம் 13ஆவது அதிகாரத்தில் நம்ம ஆபிரகாம் லோத்தோட சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 2 பேரோட செல்வம் பெருகுனதுனால 2 பேரும் பிரியலாம் அப்படிங்கிற நிலைமை வரும்போது, ஒரு பக்கம் வளமான நிலமும் ஒரு பக்கம் வறண்ட பூமி இருக்குது. ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் அழைச்சது என்னதான், நான் தான் ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லி தேர்ந்தெடுக்காம லோத்துக்கு விட்டு கொடுக்குறாங்க. உனக்கு எது வேணுமோ அதை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுத்ததுனால பின் நாட்கள்ல எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிதானே? விட்டு கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு முக்கியமா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு குணம் என்னன்னா தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருந்தாதான் விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்கு வரும். நம்ம பைபிள்ல கூட ஒரு வசனம் பார்க்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லிட்டு. நமக்கு கர்த்தருடைய கிருபை வேணும்னா நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். உலக வழக்க சொல் கூட ஒன்று சொல்லுவாங்க, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்னைக்கு கண்டிப்பா விட்டு கொடுத்தலோட முக்கியத்துவம் என்னங்கிறத நீங்க எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க நான் நம்புறேன். இன்னையிலிருந்து இவ்வளோ நாள் எப்படி இருந்தோங்கிறது வேண்டாம், இன்னையிலிருந்து நம்ம விட்டு கொடுக்கிறவர்களா, கர்த்தருக்கு பிரியமானவர்களா, கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்களா இருக்கணும். சரியா? திரும்பலாமா? சின்ன ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம், குடிச்சிட்டு கிளம்பலாம். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு உணர்த்திட்டேங்க. இனிமேல் நான் எல்லாருக்குமே விட்டு கொடுத்து வாழ்வேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ரெண்டு கிளாஸ் தான் இருக்கு, யாரை விட்டு கொடுத்து சின்ன கிளாஸ் எடுக்கான்னு பார்க்கலாம். என்ன வச்சுக்கோ. சரி. இது என்னது? நீ விட்டு கொடுத்தல, அதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு தான் இது.
மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழும். கதை 2 பேருக்கு நல்லா புரிந்ததா? புரிஞ்சுதான் ஆண்டி. என் தங்கச்சிக்கு நானே விட்டு கொடுக்குறேன் ஆண்டி. இல்ல ஆண்டி, நான் எங்க அக்காக்கே விட்டு கொடுக்குறேன். தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன்